அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ராஜ் மலரின் அன்பான வணக்கங்கள். எஸ், யூஆர் ஆல் கிரேட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், பயணிக்கக்கூடிய விஷயம், சிங்கப்பூர். அழகான ஊர் சிங்கப்பூர். ஸோ இது மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது மெர்லின் டிரைவுக்கு போகிறதுக்கு உண்டான ஸ்டேஷன். இங்கேருந்து அப்படியே சந்தோஷ் ஐலண்டும் போகலாம். 3 லைன் இருக்குங்க. ஸோ அதில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அந்த மாதிரி பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது. சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அற்புதமான ஒரு பிளேஸு. பெரிய சாக்லேட் உலகம் இருக்குது. சாக்லேட் கடை கிடையாது, அது உலகம். அது போக நம்ம மெர்லின் டிரைவ் போக போகிறோம். அங்கேருந்து ஜுராங் பேட் பார்க் போக போகிறோம். ஸோ அதை முடிச்சுட்டு சிங்கப்பூர் ஜூ முடிச்சுட்டு நைட் சஃபாரி. ஸோ இவ்வளவும் இந்த வீடியோவில் இருக்குது. எல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் இம்பார்ட்டன்ஸான கிளிப்பிங்ஸ் வரும். இதுதான் அந்த சாக்லேட் உலகம், எம்பையர். என்னென்ன கலரில் எத்தனை விதமான சாக்லேட்டு, எத்தனை விதமான கேண்டி, அப்பா ஆச்சரியம். ரொம்ப கலர்ஃபுல்லான பிளேஸ். இதுதான் மெர்லின் டிரைவ். நம்ம ஊரில் மெரினா கடற்கரை மாதிரி இங்கே மெர்லின் டிரைவ். இந்த டிரைவில் போட்டில் போனோம். போட்டே ரொம்ப அற்புதமாக இருந்தது. போட் எக்ஸலண்ட்டான ஒரு போட் டிரைவிங். அந்த மெர்லின் டிரைவை சுற்றி அப்படியே வர்றது கிட்டத்தட்ட ஒரு 1 hour. மாலை நேரம், சூரியன் மயங்கும் நேரம். இந்த மெர்லின் டிரைவை சுற்றி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ், எல்லா பேங்குகளோட ஆஃபீஸும் இருக்கும். அட்மின் ஆஃபீஸ் ஃபுல்லாக இருக்கும். மெர்லின் டிரைவில் இந்த போட்டில் போனது ஒரு தனி அனுபவம். வானுயர்ந்த கட்டிடங்கள் நிறையா பார்க்கலாம் நீங்கள். இது ஒரு ரெஸ்டாரண்ட், போட் ரெஸ்டாரண்ட்டு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டோட்டலாக அந்த சிங்கம் மெர்லின் கிட்ட போய் சுற்றி திரும்பி வரும். சிங்க வாய் போட்ட ஒரு சிலை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதிலேருந்து வாட்ரு ஃபவுண்டைன் வரும். இது ஒரு ஆடிட்டோரியம். சிங்கப்பூர்னால் இதுதான் பெரிய அளவில் வரக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம். இதுதான் அந்த சிங்கம். இதுதான் மெர்லின் டிரைவ். சிங்கத்தோட வாயிலிருந்து தண்ணி அப்படி ஃபவுண்டைன் மாதிரி விழும். அது எல்லாமே பேங்கு தான். கிரீன்லேஸ் பேங்க், சிட்டி பேங்க், எல்லாம் பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் பேங்க் ஆஃபீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த இடம் பார்வையாளர்களை ரொம்ப ஈஸியாக கவர்ந்து இழுக்கிற ஒரு அருமையான ஒரு பிளேஸ். ஸோ இப்போ ஜுராங் பேட் பார்க் வந்தாச்சு, பறவைகள் சரணாலயம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பென்குயின். உள்ளே நுழைஞ்சதுமே பென்குயின் தான். அது வாழுவதற்கு தேவையான சூழலில் ஏசி ஃபுல்லாக. நூற்றுக்கணக்கான பென்குயின் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுன்னா அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அண்டார்டிகாவில் வளர்கிற ஒரு பென்குயினை இங்கே கொண்டாந்து அந்த சூழ்நிலை அந்த தட்பவெப்ப நிலைக்கு கொண்டாந்து வளர்க்குறது இட்ஸ் எ வெரி கிரேட் அமேசிங் திங்ஸ். ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு பென்குயினுக்கும். இது ஒரு பறவை. ஸோ விதவிதமான பறவைகளை பார்க்கலாம் இங்கே. இது ப்ளம்பிங்கோ வச்சு ஒரு ஷோ பண்ணுறாங்க. ஆம்பி தியேட்டர்னு பேர், பூல்ஸ் ஆம்பி தியேட்டரு. இது மனிதர் தான், ஒரு பேரட் மாதிரி மேக்கப். ஜுராங் பார்க் வந்து ரொம்ப பெரிய பார்க். கிட்டத்தட்ட ஒரு ½ டேக்கு மேலே ஆகும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் பார்வையாளர்களுக்காக ஷோ காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்திருந்த பார்வையாளர்கள் ஒரு பெண்ணு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உள்ளே மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, மானோ ட்ரெயின். பேர்ட் ஷோ ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரே இடத்துல காலரியில் உட்காந்து எல்லா நாட்டினரையும் பார்க்கலாம். பாருங்கள், ஃபிஷ்ஷுக்காக நீ வெயிட் பண்ணுது பாருங்கள். பஞ்சு மிட்டாயை தலையில் நிறுத்தின மாதிரி இருக்கும். சரி, பஞ்சு மிட்டாயை நிற்க வச்ச மாதிரி இருக்கும். இது சிகப்பு கலர் ப்ளம்பிங்கோ. ப்ளம்பிங்கோ பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபவுண்டெயின்லேருந்து தண்ணி விழுகிற மாதிரி ஒரு சூழல். நேச்சுரல் சீனரி. இதுதான் அந்த ட்ரெயின், மானோ ரயில். நேச்சுரலாக இருக்கும். அவ்வளோ ஏரியாவுக்கும் நம்ம நடந்தெல்லாம் போக முடியாது. அதனால் அங்கங்கே ஏறி இறங்கி அந்தந்த ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு அப்படியே அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு கம்ப்ளீட் பேர்டு தான். ஃபுல்லாக வலை நெட்டு போட்டிருப்பாங்க, சுற்றி நெட்டு போட்டு உள்ளே இருக்கும், கூண்டுக்குள்ளே இருக்கும். நம்மளும் அந்த கூண்டுக்குள்ளேயே இருப்போம். பறவைகளுக்கு ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணோன்னா நம்ம கையில் வந்து எல்லா பறவைகளும், எல்லா விதமான கிளிகளும் நிற்கும். என் ஒய்ஃபு எல்லா விதமான கிளிகளும் நம்ம கையிலே உட்காந்து சாப்பிட்ற அழகு தனி. எதுக்கு அந்த உணவை எடுக்கிறதுக்கு நம்ம கையில் நிற்கிது. இது என் கையில் இருக்குது பாருங்கள். நான் தான் ராஜ்மலர். கழுத்தில்
ஒரே நேரத்தில் தோளில் 2 கையில் 2 5 6 கிளிகள் இருக்கிறது என்ன ஒரு ஆனந்தம். இங்கே கேண்டீன் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ரிக்கன் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டு நேச்சுரலாகவே ஆப்பிரிக்காவிலேருந்து விழுகிற அருவி மேலேருந்து விழுவும். எல்லா இடங்களும் ஏனோ தானோன்னு பண்ணாமல் எவ்வளவு கலைநயத்தோட, எவ்வளவு இயற்கையாக, எவ்வளவு செழிப்பாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஆப்பிரிக்கர்ஸோட நேட்டிவிட்டி இருக்கிற மாதிரி சிலைகள் பூரா. பழங்குடியினர், ஆப்பிரிக்க பழங்குடியினர். பழங்குடியின பெண் ஒன்று உட்காந்துருக்கிற மாதிரி. பறவைகள் எந்த சூழலில் வாழணுமோ அந்த சூழலுக்கான சூழ்நிலைகள் அதை அமைச்சு அதை இயற்கையாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு பிளேஸ், மனசை விட்டு நீங்காத ஒரு அருமையான ஒரு இடம். இது தீக்கோழி ஆர்ச்சிட். இதுதான் ஜூ, சிங்கப்பூர் ஜூ. 2 வெள்ளை புலிகள் அப்படியே உட்காந்துருக்கு பாருங்கள். இது ஜுராங் பேட் பார்க்கிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வரணும். நாங்கள் டூரிஸ்ட்டாக போனதுனால எங்கள் எல்லாத்துக்குமே எங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்றாங்க. கார் அங்கங்கே வந்து பிக்கப் பண்ணிடும். அதனால் எதுக்கு எவ்வளோ என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு என்ன ஏதுன்னெல்லாம் சரியாக தெரியாது. எல்லாமே டோக்கன் தான், சாப்பாட்டிலேருந்து கார்லேருந்து எல்லாத்துக்கும். ஸோ நன்றி நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.